எல்லோருக்கும் வணக்கம். நான் சுந்தர பாண்டியன், குளையன்கரிசல், தூத்துக்குடி மாவட்டம், சென்னை அசோக் நகரிலிருந்து பேசுகிறேன். எல்லா மனிதர்களும் மரியாதையுடனும் புகழுடன் தான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆகையால் முதலில் நாம் மரியாதையாக வாழ்வது எவ்வாறு என்று முதலில் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். பின்னர் அவ்வாறு இருக்க வேண்டும். பின்னர் மற்றவர்களுக்கு நாம் மரியாதையை கொடுத்து நாம் மரியாதையை வாங்க வேண்டும். இதுதான் நாம் மரியாதையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முறை. ஆகையால் முதலில் மரியாதை என்ன என்று முதலில் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது எவ்வாறு என்றால், முதலில் மரியாதையை என்பது ஒரு பெரிய ஒரு சொத்து மாதிரி. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மரியாதை என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த பிறவி என்பது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் முக்கியமான ஒன்று. ஆகையால் தோன்றிற் புகழோடு தோன்றுக அத்தினும் தோன்றினும் தோன்றாமை நன்று என்பார்கள். அதே போல ஐயத்தில் வாழ்வாங்கு வாழ்வான் வானுலகில் தெய்வத்தில் வைக்கப்படும் என்பார்கள். ஐயால் இந்த உலகத்தில் வாழ வேண்டிய முறைப்படி வாழ்ந்தால்தான் பேரும் புகழும் கிடைக்கும். அது எவ்வாறு என்றால், ஒவ்வொரு மனிதனும் பிறந்து வளர்ந்து கல்வி கற்று தொழில் செய்து திருமணம் செய்து பிள்ளைகளையும் பெற்று பின்னர் பிள்ளைகளையும் முறைப்படி நம்மளைப் போல படிக்க வைத்து அவர்களையும் நம்மளைப் போல கல்வி கற்க வைத்து அவர்களையும் வாழ்க்கையில் நல்ல சிறப்பு அடைய செய்தால்தான் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இது மரியாதை சேரும். அவ்வாறு ஒவ்வொரு பிள்ளைகளையும் படிக்க வைத்து பிள்ளைகளை படிக்க வைத்து பின்னர் நாமளும் நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் நல்ல பொருளாதார வசதியோடும் இருந்தால்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் பெருமை. ஆகையால் பெருமையோடு இருக்க வேண்டும். மரியாதையோடு ஆள கற்றுக்கொள்ள வேண்டும். அது முதலில் நல்ல உடலும் நல்ல பொருளாதார வசதியும் நல்ல சுற்றமும் நட்பும் உறவுகளும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நல்ல மரியாதை கிடைக்கும். முதலில் நல்ல அறிவை வளர்த்துக்கொள்வதற்கு கல்வி கற்க வேண்டும். கல்வியை கற்றுக்கொண்டு நல்ல அன்பாகவும் எல்லோரிடமும் அன்பாக பழக வேண்டும். நல்ல ஒழுக்கமாக இருக்க வேண்டும். நல்ல உழைப்பாளியாகவும் இருக்க வேண்டும். இருந்தால்தான் நம் கடமைகளையும் கண்ணியத்தோடும் கட்டுப்பாடோடு வாழ்ந்தால்தான் நாம் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருப்பதற்கு தெரிந்து கொண்டால்தான் மற்றவர்களும் நம்மளை பார்த்து கற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் ஒவ்வொரு மனிதனும் முதலில் மரியாதையாக எப்படி வாழ்வது என்று முதலில் தெரிந்து கொண்டு நம் அறிவை வளர்த்து கொண்டு இவ்வாறு தான் வாழ வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு கட்டுப்பாடோடு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்வார்களே, அதே போல் இருந்தால்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் மரியாதை என்ன என்று மரியாதை வரும். ஆகையால் முதலில் மரியாதை என்பதை எப்படி என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு தெரிந்து கொண்டு பின்னர் அதே போல் நாம் இருந்து பார்க்க வேண்டும். ஆகையால் முதலில் மரியாதை என்ன என்பதை முதலில் நாம் நன்றாக படித்து கொள்ள வேண்டும். ஒரு 20 வயது வரை நன்றாக கல்வி கற்று முன்னர் தொழில் செய்து தொழிலிலும் நல்ல பேரும் புகழும் பெற்று பின்னர் திருமணம் செய்து பின்னர் குழந்தைகளையும் பெற்று
நல் வாழ்வோடு நல்ல ஒழுக்கமோடும் நல்ல அறிவோடும் நல்ல அன்போடும் இருந்தால் நல்ல மரியாதை என்பார்கள். ஆகையால் எதிலேனும் ஒரு நேர்மையும் ஒரு வேர்வையும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் உனக்கு எல்லா மனிதர்களுக்கும் மரியாதை கிடைக்கும். நல்ல உடை, நல்ல கம்பீரமான உடம்பு, நல்ல செல்ல வேண்டிய இடங்களுக்கு நல்ல மரியாதையோடு செல்ல வேண்டும் என்று தான் எல்லோரும் நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு தகுந்த நம் பொருளாதாரத்தை வளர்த்து கொள்ள வேண்டும், நம் உடம்பை நன்றாக வைத்து கொள்ள வேண்டும், நம் உடைகளை நன்றாக இடத்துக்கு தகுந்தாற் போல் நன்றாக போட்டு நல்ல வார்த்தைகளை பேசி 4 பேர் போற்றும்படி செயல் செய்தால்தான் நல்ல மரியாதை கிடைக்கும். ஆகையால் மரியாதை என்ன என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு தெரிந்து கொண்டு நாம் அவ்வாறு இருக்க இரண்டாவதாக முயற்சி செய்ய வேண்டும். காலையிலே எழுந்து குளித்து உடம்பை நன்றாக வைத்துக்கொண்டு எக்ஸசைஸ் போட்டு உடம்பை நன்றாக வைத்துக்கொண்டு நாம் கடமைகளை ஆற்றி ஒழுங்காக வந்தால்தான் நம்மளை பார்த்து 4 பேர் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் முதலில் நாம் நன்றாக இருக்க வேண்டும். மரியாதையை என்ன என்று தெரிந்து கொண்டு இரண்டாவதாக நாம் அதே போல இருக்க வேண்டும். அப்பொழுது தான் நாம் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக நடந்து காமிக்க வேண்டும். எதிலும் வெற்றி என்று வெற்றி மீது வெற்றி வர வேண்டும் என்று தான் காலை முதல் இரவு வரை ஒவ்வொரு நாளும் நன்றாக சிந்தித்து பார்த்து அறிவோடு சுயமரியாதையோடு நடந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். எங்கு சென்றாலும் நமக்கு 4 பேர் போற்றும்படி நடந்து காமிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நல்ல மரியாதையோடு நடக்க கற்றுக்க வேண்டும். நாம் நல்ல கடமையை முறைப்படி செய்து வர வேண்டும். எந்த வேலையும் பொறுப்போடு நல்ல அறிவோடும் நல்ல இதோடும் செய்து வந்தால்தான் நாம் மரியாதையோடு இருக்க முடியும். அவ்வாறு நாம் மரியாதையை முதலில் இருந்து கொண்டு பிறகு அடுத்தது மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் அந்த மரியாதையை. எல்லா மனிதர்களும் மரியாதையை எதிர்பார்ப்பார்கள். ஆகையால் எல்லாரையும் மதித்து அவரவர்கள் தகுதிக்கு தகுந்த மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். கொடுக்கும்போது தான் அவர்கள் நமக்கு திருப்பி கொடுப்பார்கள். ஆகையால் எல்லோரையும் மதிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காக மதிக்க வேண்டும் என்று நினைத்து அவர்களை தகுதிக்கு மீறி வணங்க ஆரம்பித்தால் ஒரு மரியாதை கெட்டுவிடும். ஆகையால் நம் ஆள் குணம் அறிந்து செயல் அறிந்து நடைமுறை அறிந்து மற்றவர்களையும் மதிக்க கொண்டால் மரியாதை என்ன என்று முதலில் நாம் கற்றுக்கொண்டு இரண்டாவது நாமளும் அதே போல் இருந்து மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது அவர்களும் நமக்கு திருப்பி கொடுப்பார்கள். அதாவது தான் மரியாதையை கொடுத்து மரியாதையை வாங்கு என்பார்கள். ஆகையால் நாம் கொடுக்கிறது எவ்வாறு கொடுக்கிறோம் என்றது போலத்தான் மற்றவர்களும் நமக்கு கொடுப்பார்கள். ஆகையால் நாம் பணிந்து போகிறவன் கெட்டு போக மாட்டான், கெட்டு போகிறவன் பணிந்து போக மாட்டான் என்பார்கள். ஆகையால் நாம் எல்லோருக்கும் ஒரு மரியாதையை கொடுத்து வந்தால் அவர்களும் நம்மளை மதிப்பார்கள். எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல மதித்து ஜாதி மத பேதம் இல்லாமல் உயர்வு தாழ்வு இல்லாமல் அன்போடு எல்லாருடையும் பழகி வந்தால் எல்லா உயிர்களும் எல்லா மனிதர்களும் நம்மளை நல்ல மரியாதையோடு தான் நினைப்பார்கள். கஷ்டம் அறிந்து உதவி செய்வது, நம் தகுதிக்கு தகுந்த உதவியை செய்து மற்றவர்களுக்கும் நட்போடு பழகி வந்தால்தான் எல்லா மனிதர்களையும் நம் எல்லாருடையும் நடக்க வேண்டும் என்று தான் நினைப்போம். ஆனால் முதலில் நம் உறவுகளும் நட்புகளையும் முதலில் நன்றாக வைத்து கொண்டாலே
மற்றவை தன்னால் வரும். ஆகையால் நம் ஒவ்வொரு நாளும் முக்கியமான நாள்கள் தான். ஆகையால் ஒவ்வொரு நாளையும் காலத்தையும் வீண் செய்யாமல் பிறவி என்பது நல்ல ஒரு பிறவிதான் என்று நினைத்து காலத்தை வீண் செய்யாமலும் இருக்கும் வரை நன்றாக வாழ்ந்து நல்ல பெயர் எடுத்து வாழ வேண்டும் என்று நினைத்து செயல் செய்தால்தான் எல்லாம் நல்லதாக முடியும். ஆகையால் என்னாலும் மரியாதையுடனும் என்பதை என்ன என்று முதலில் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் மூன்றும் நன்றாக இருக்க வேண்டும். பின்னர் தொழில் நன்றாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்ல உடல் ஆரோக்கியம் 80 வயது வரை நன்றாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சிறு வயது முதலே நன்றாக நினைத்து அதற்கு தகுந்தாற் போல சிறு வயது முதலே நன்றாக வைத்துக்கொண்டு உடற்பயிற்சியோடும் நல்ல உணவு கட்டுப்பாடோடும் நல்ல ஒழுக்கங்களோடும் வைத்து கொண்டு வந்தால்தான் குறைந்தது 80 வயது வரையாவது நன்றாக வாழ முடியும் என்று நினைத்து பார்த்து செயல் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் ஒவ்வொரு மனிதனும் நன்றாக வாழ முடியும். ஆகையால் மரியாதை என்ன என்று தெரிந்து கொண்டு அதே போல் நாமளும் நடந்து மற்றவர்களுக்கும் கொடுத்து அவர்களுடைய மரியாதையும் நாம் பெற்று சமுதாயத்தில் நல்ல மனிதனாக வாழ்வோம் எல்லோரும் என்று இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.